श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गौरांग सुंदर प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवास वृंद अद्वैत गदाधर श्रीवास वृंद पंचतत्वात्मक महावदान्य पंचतत्वात्मक महावदान्य श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद बाल प्राण गौरचंद अद्वैत गदाधर श्रीवास वृंद पंचतत्वात्मक महावदान्य पंचतत्वात्मक महावदान्य गौर हरि हरि बोल प्रेमदाता नित्याय बोल 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 प्रेमदाता नित्याय बोल प्रेमदाता नित्याय बोल प्रेमदाता नित्याय बोल। ये गौरंग महाप्रभु की पंचतत्वात्मक महावदान्य की जय। புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய லீலாமிர்தம் இப்பாகத்திலே 10ஆம் பாகத்திலே மகாபிரபுவுடன் அனவரதம் ஆடி விளையாடி அவருக்கே ஓர் வயது பெரியவனாக அவதரித்த கதாதர பண்டிதருக்கும் பிரபுவுக்கும் உண்டான நித்திய சம்பந்தத்தை ஓரளவு காண இருக்கின்றோம். தத்வாரா உயர்ந்த கௌரபக்த பிருந்தத்திலே நாமும் சேர்ந்து கௌரஹரிக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெறுவோமாக. ஸ்ரீ கௌரஹரி பாலலீலைக்கு சாட்சியாக இருந்தவர் கதாதர பண்டிதர். அவர் ஏழை, மிகவும் ஏழை. வாழைக்காய் வாங்கி விற்று அதில் வருகின்ற சிறு வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தியவர். ஆனால் கௌரஹரியின் கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பால்யத்திலே நிமாயி என்ற ஒரு நாமம். இந்த நிமாயின் அத்தியந்த பிராணசகா கதாய், நிமாயி கதாயி நிமாயி கதாயி என்ற இவ்விருவர்களும் பிரிக்க முடியாத, இணை பிரியாத, ஒரு கண நேரமும் ஒருவரை விட்டு மற்றொருவர் இருக்க இயலாத விளையாட்டு தோழர்களாக விளங்கினர். ஆயினும் பின்னர் நிமாயி பண்டிதராக அவர் விகசித்து இவர் தர்க்க சாஸ்திரத்திலே உயர்ந்த ஞானியாக மாறிய பின் நிமாயி பண்டிதர் கௌராங்க பிரபுவாக மாறி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யராக மாறி அவர் ஆடிய, அவர் நடத்திய அனைத்து லீலைகளுக்கும் சாட்சிபூதமாக இந்த ஏழையான கதாதரர் கூடையே பஞ்சதத்துவ பிருந்தத்திலே ஒருவராக, இணை பிரியாத பஞ்சதத்துவத்திலே ஒருவராக கருதப்பட்ட அந்த லீலையை காண இருக்கின்றோம். கதாதரர் அமைதியின் உருவம், வைராக்கியத்தின் பராகஷ்ட நிலையிலே இருப்பவர், மிகவும் கம்பீரமானவர், சாந்த குணமுடையவர், தனிமையே விரும்புவார். ஆயினும் அவருடைய உற்ற தோழரான ஆருயிர் தோழரான கௌராங்கர் வந்துவிட்டாலோ இவர் தன்னை மறந்து விடுவார். விசித்திரமான கௌராங்கனுடைய லீலைகள் விளையாட்டுத்தனமாக இருப்பதும் சுறுசுறு என்று இருக்கின்ற சுபாவமும் இவ்வனைத்தும் இவரை ஈர்த்தது. அவரன்றி இவர் இல்லை, இவரன்றி அவர் இல்லை என்ற நிலைதான் காண கிடைக்கின்றது. இவர்கள் சிறுவயதிலே கங்காதாஸ் பண்டிதரின் பாடசாலையிலே ஒன்றாக படித்தனர். நிமாய் பண்டிதர் தர்க்க சாஸ்திரத்திலே வேண்டுமென்றே கடினமான பகுதியை எடுத்துக்கொண்டு கேள்விகளை கேட்டு கதாதரை தொடர்ந்து வம்பு செய்து அவர் வம்புக்கு இழுத்து மகிழ்வார். கதாதர பண்டிதரின் உயர்ந்த பரவச பக்தி மிக்கதான அவருடைய திவ்ய குணங்கள் வாக்கினால் கூற இயலாது என்பதுதான் சத்தியமான விஷயம். ஆனால் கதாதரன் நிமாய்க்கு பிராணநாதனாக இருந்தான் என்று சைத்தன்ய லீலாமிருதம், சைத்தன்ய சரிதாமிருதம் கோஷிக்கின்றது. சாட்சாத்து விரஜலீலையிலே விஷபானு குமாரியாக அவதரித்த ஸ்ரீமத் ராதாராணியே கௌரலீலையிலே கதாதர பண்டிதராக இக்காலத்திலே அவதரித்துள்ளார் என்று கவிகர்ண பூர்ணர் தன்னுடைய சரிதாமிருதத்திலே விளக்குகின்றார். நவத்வீபத்திலே கௌர கதாதர யுகலம் மிகவும் பிரசித்தமானது. கதாதர பண்டிதர் பிரபுவின் நவத்வீப லீலையிலே முதன்மையாக உதவியாளராக சென்று சேவை செய்த பாக்கியம் பெற்றவர். விருந்தாவனத்திலே ஸ்ரீ ராதாகிருஷ்ணனாக விளங்கியவர்களே கங்கா தீரத்திலே நவத்வீப வனச்சோலைகளிலே லேகளை புரிவதற்காக கௌர கதாதர்களாக தோற்றமளித்தனர் என்றால் மிக அல்ல. ஒரு முறை கங்கையிலே உலாவிக் கொண்டிருந்தார் கௌரசுந்தரர். ஒரு பெரிய வனச்சோலை, அதிலே நுழைந்து தியானத்திலே அமர்ந்தார். தன்னை மறந்தார். வெகு நேரமாயிற்று உலக நினைவு வருவதற்கு. விரைவிலே விருந்தாவன லீலைகள் நினைவிலே ஆழ்ந்து பரவச நிலையை அடைந்தார். பிரபுவின் திவ்யபாவத்தை
மேலும் அதிகரிக்க முகுந்த தத்தர் பூர்வராகத்திலே இனிமையான கீர்த்தனைகளை பாடினார். பிரபுவின் பாவோத்வேகத்துக்கு அதுவே காரணமாயிற்று. அப்பொழுது கதாதரர் மனம் மிக்க காட்டு மலர்களால் ஒரு திவ்ய வனமாலையை தானே தொடுத்து அதை கௌராங்கரின் திருக்கழுத்திலே அன்போடு அனுபவித்தார். சாட்சாத்து ராதாராணி அல்லவா அவர். தாமோதரனை அவள் அலங்கரித்து பார்த்தது போல் கதாதரும் கௌராங்கரின் கதாதரியாக இருந்து அவர் திருமேனியை அன்போடு அலங்கரித்தார். மேலும் சைதன்ய மகாபிரபுவின் படுக்கை அறையையும் நறுமண மலர்களால் அலங்கரிப்பதை ஒரு கைங்கரியமாகவே செய்து வந்தார். தினமும் அவருடைய திவ்ய திருமேனியில் பூசுவதற்காக சந்தனம் அரைத்து வந்து தன்னுடைய நித்திய சேவை செய்து வந்தது இவருடைய எளிமைக்கும் பக்திக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. பேர்பட்ட கதாதரர் யார் என்றால் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் குமாரன். ஆனால் இவர் வாழைக்காய் விட்டு பிழைத்த காலத்திலே அதிலே என்ன வந்து விட போகின்றது? அதிலே வர சிறு துளி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் குடும்பம் நடந்தது. வீட்டின் தோட்டத்திலே கீரை விதையை தூவினால் கீரை முளைக்கும் கங்கா தீரம். பொதுவாக கீரையை தான் உண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். பல காய்கறிகளின் பெயர் கூட அவர்களுக்கு தெரியாத ஏழ்மை நிலை. ஆனால் இவர் யாருக்கு சகாவாக ஆகப் போகிறார்? கதாதரனின் கட்டாட்சத்துக்கு, நிமாயின் கட்டாட்சத்துக்கு பாத்திரபூதரானவரை சும்மா இருக்க இயலுமா? உயர்ந்த சாதனையை செய்வான். அவனுடைய சாதனை அவனுக்கும் அவனுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் அல்லது அவனுடைய உபாசனாமூர்த்திக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஆயினும் இவன் ஜெகத் பிரசித்தி அடைய வேண்டும் என்று அந்த பரதெய்வத்தை நினைத்து விட்டால் அடுத்த கணம் இவன் ஜெகத் பிரசித்தியை அடைவான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கதாதரர். பஞ்சதத்துவ பூதங்களிலே இவர் ஒருவராக அலங்கரித்தார் என்றால், மகாபிரபுவோடு சம ஆசனத்திலே நிற்கும் பாக்கியத்தை பெற்றவர் என்றால் இவருடைய பெருமையை என்னவென்று கூறுவது? அடுத்த பஞ்சகத்திலே இவர் பெருமையை ஓரளவு காண்போம். நிமாயி பிராணதயிதம் கதாதரயிதி ஸ்ருதம், நிமாயி பிராணதயிதம் கதாதரயிதி ஸ்ருதம், மித்ரரூபேண சம்பிராப்தம் கதாதரமஹம் பஜேயே, கதாதரமஹம் பஜேயே. நிமாயி பிராணதைத்தம். ஸ்ரீ மகாபிரபுவின் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யருக்கு பால்யத்திலே அவ அம்மா ஒரு வேப்பிலை மரத்தின் அடியிலே பெற்றெடுத்தாள். நிறைய குழந்தை பிறந்து இருக்கின்ற நிலையிலே அது தங்கினால் நிமாயி என்று பெயரிடுகிறேன் என்று பிரார்த்தித்தாள் அந்த விருட்ச தெய்வத்தையை. அந்த பரதெய்வத்தை இவரை அனுகிரகித்தாள். உயர்ந்ததான ஒரு சந்திரகிரகண காலத்திலே, சந்தியா காலத்திலே மகாபிரபு இங்கு பிறந்தார். அதே போல் ஆந்திர பிரதேசத்திலே வல்லபாச்சாரியர் அதே சமயத்திலே அவதரித்தார். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பிற்காலத்திலே சந்திக்க இருக்கின்றனர். அதையும் நாம் காண இருக்கின்றோம். மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் பிராணநாதனாக விளங்கியவர் கதாதரர் என்றால் அவர்களுடைய நட்புக்கு எதை ஈடாக சொல்ல இயலும்? அகிலமெங்கும் கதாதரர் என்று புகழ் பெற்றவராக இவர் இருந்தார். மித்ரரூபேண சம்பிராப்தம் கதாதரமஹம் பஜே. பிரபுவிற்கு உற்ற திவ்யமான தோழனாகவே அவதரித்தவர் கதாதர பேர்பட்ட கதாதர பண்டிதரை நான் பஜிக்கின்றேன். க்ஷணமப்யசுனாஹீனம் நிமாயம் ஸ்வாசரூபிணம், க்ஷணமபி அசுனாஹீனம் நிமாயம் ஸ்வாசரூபிணம், சக்யரூப வினோதினம் கதாதரமஹம் பஜே, சக்யரூப வினோதினம் கதாதரமஹம் பஜே. க்ஷணமபி அசுனாஹீனம். ஒரு கண நேரமும் கதாதரரை பிரிய இயலாமல் தவித்தவர் நிமாய் பண்டிதர். நிமாயி ஸ்வாசரூபினம். உள்ளும் புறமும் போய் வருகின்ற மூச்சுக்காற்று எவ்வாறு ஒரு ஜீவனை தாங்குகின்றதோ அந்த பிராணசக்திக்கு இணையாக கூற முடியும் கதாதரரை. நிமாயின் பிராணசக்தியாக இருந்தவர் ஆத்மசக்தியாக இருந்த ராதையின் அம்சபூதர். பிராணநாதனாக அவருடைய பிராண சுவாசரூபினமாக ரூபியா இருந்தவர் கதாதரர். சக்கியரூப வினோதினம். சக்கியபாவத்தில் இலைகளிலே பிரசித்தி பெற்றவர் கதாதரமஹம் பஜே. அப்படி தன்னுடைய சக்கியபாவத்தில் இலைகளினாலே பிரபுவை மகிழ்வித்த கதாதரரை நமஸ்கரிக்கின்றேன். செல்வத்திலோ செழிப்பிலோ அல்லது பாண்டித்யத்திலோ ஞானத்திலோ எதினாலும் பிரபுவுக்கு ஈடிணை இல்லாதவராய் இருந்த போதிலும் பக்தியினால் தன்னுடைய பாவத்தினால்
தன்னுடைய பிரேமையினால் மகாபிரபுவை வசப்படுத்தியவர் கதாதரர் என்றார் அது மிகை அல்ல. கௌராங்கமிவ பண்டிதம் சத்குண பிரந்தரூபிணம் கௌராங்கமிவ பண்டிதம் சத்குண பிருந்தரூபிணம் நிமாயி கேளி சங்கினம் கதாதரமகம் பஜே நிமாயி கேளி சங்கினம் கதாதரம் அகம் பஜே கௌராங்கமிவ பண்டிதம். மகாபிரபுவை போல் கௌராங்கரை போல் பேரறிஞராக விளங்கியவர் எவரோ, சத்குண பிருந்த ரூபிணம் நற்குணங்களின் ஓர் கூட்டு வடிவமாயிருப்பவர் எவரோ, நிமாயி கேளி சங்கினம் அபால்யாது நிமாயின் அனைத்து விளையாட்டுகளிலும் லீலைகளும் இணைப்பிரியாத தோழனாக இருந்த கதாதரமகம் பஜே கதாதர பண்டிதரை நான் பஜிக்கின்றேன். கங்காதாசஸ்ய சாலாயாம் சர்வஞான விசாரதம். கங்காதாஸ் நடத்திய உயர்ந்த பாடசாலையிலே காலாவட்டத்திலே பால்யாவஸ்தை நீங்கி தருணா அவஸ்தையிலே இருவரும் பாடசாலையிலே சேர்க்கப்பட்டவர்கள். நிமாயி பண்டிதர் இவர் பண்டிதராக ஆன பிறகுதான் அவர்களுடைய வீட்டிலே தன ஆர்ஜிதம் ஏற்பட்டது. அதுவரைக்கும் ஏழ்மைதான். அதனால் கங்காதரரை தனக்கு துல்லியமாகவே கருதினவர் மகாபிரபு. கங்காதாசஸ்ய சாலாயாம் கங்காதாசரின் பாடசாலையிலே சர்வ ஞான விசாரதம் சகல சாஸ்திர ஞானங்களிலும் வல்லவராக திகழ்ந்த போதிலும் வினீதம் உன்னதமான பணிவு, உயர்ந்ததான பணிவு, மேலான பணிவு இருக்குமிடம் தெரியாமல் மிகவும் பணிவுடன் பிரபுவுடன் பழகியவர். பயந்து கொண்டே இருப்பார். அவரோ சிரித்தபடி வந்து தோழமையை பாராட்டுவார், தோளிலே கையிடுவார், வாகதாதரா என்று அழைத்து செல்வார். பெரிய பெரிய பணம் படைத்த மிராசுதார்கள் வீட்டுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த ஏழையும் அழைவார். சகல சாஸ்திரங்களிலும் வல்லவராக இருந்த போதிலும் கதாதரர் எதுவுமே வெளியிலே சொல்லிக் கொள்ள மாட்டார். இவ்வாறு சத்குணைஹி ஏவம் இவ்வாறு உயர்ந்த குணங்களின் கூட்டாக நிலைக்கலனாக இருந்த பொழுதிலும் அமைதியின் உருவமாக இருந்த கதாதரரை நாம் பஜிக்கின்றேன். தர்க்கசாஸ்திரே பிரவீனஞ்ச நிமாயி பிராணநாயகம் சோதரம் ஜேஷ்டதுல்யஞ்ச கதாதரமகம் பஜேயே. தர்க்கசாஸ்திரத்திலே உயர்ந்த ஞானம் பெற்றவர், ஞான பிராச்சுரியர். நிமாயி தன்னுடைய பிராணநாயகன் இவன் என்று கூறுவார். அந்த அளவிற்கு சக்கியபாவம் இருவருக்கும். சோதரம் ஜேஷ்டதுல்யம் ச பூர்வத்திலே பலராம் அண்ணா ஸ்தானத்திலே இவரை பாவித்து வந்தார் பிரபு. சோதரம் ஜேஷ்டதுல்யஞ்ச கதாதரம் அகம் பஜேயே. தர்க்கசாஸ்திரத்திலே ஞான பிராச்சுரியர். நிமாய்க்கும் இவருக்கும் பல இடங்களிலே தர்க்கசாஸ்திர ரீதியான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வரும். அனைத்தும் லீலா விடம்பனம். சோதரம் தனக்கு சோதரனாகவே அவர் பாவித்தார். அப்பேற்பட்ட கதாதர பண்டிதனை நாம் பஜிக்கின்றோம். தர்க்கசாஸ்திரத்திலே நிமாயி ஒரு உயர்ந்த லக்ஷண கிரந்தம் எழுதினார். மிகவும் அம்சபூதமான சகல சோபை நிறைந்ததான கனகச்சிதமான ஒரு தர்க்கசாஸ்திர கிரந்தமாக அது விளங்கியது. கதாதரரும் தன் பங்கிற்கு தானும் ஒரு கிரந்தத்தை எழுதினார். இவர் எழுதினாரே தவிர பிரபுவிடம் கொடுக்கவில்லை. பிரபுவோ வஞ்சையாக தான் எழுதியதை இவரிடம் காட்டினார். அப்பொழுது அவர் கண்களிலே பிரவாகமான நீர். இருவரும் கங்கா பிரவாகத்திலே ஓடத்தை ஓடிக்கொண்டு ஏகாந்தமாக போகும் பொழுது நிமாயி பண்டிதன் தன்னுடைய கிரந்தத்தை அவரிடம் தருகின்றார். அதை படித்தவுடன் 4 பக்கம் படித்தவுடனே விக்கித்து அழலானார். என்னடா எனப்பா என்ன ஆயிற்று என்று கேட்டார். அப்பொழுது எவ்வாறு குச்சேலன் தான் கொண்டு வந்த அவளை துவாரகாதீசனுக்கு தராதபடி ஒழித்து வைத்திருந்தான். பின்னர் பிரபு வந்து எடுத்து அதை தான் மும்முறை உண்டார் என்பது பிரசித்தமான சரித்திரம். அதுபோல் இவர் தான் செய்த கிரந்தத்தை ஒழித்து வைத்திருந்தார். ஆனால் பிரபுவிடம் எதையாவது மறைக்க முடியுமா? அடுத்த நிமிஷம் அவருடைய இடுப்பிலே இவர் கை சென்றது. படகு நின்றது. அலையின் ஆட்டத்திலே படகு ஆடிய வண்ணம் இருக்க ஓடத்தை ஓட்டாமல் ஒரே இடத்திலே நிறுத்தி வைத்து இருவரும் பேசிய வண்ணம் இருந்தனர். அவருடைய கிரந்தத்தை ரொம்ப ரசித்து படித்தாள் பிரபு. நான் எழுதியதை ஒரு நிமிஷம் காட்டி இந்த இடத்திலே நீ என்ன பண்ணியிருக்கின்றாய்
என்று பேசிக்கொண்டே தான் எழுதிய ஓலைச்சுவடியை அவர் கையிலிருந்து பிடிக்கி பிரவயத்தோடும் கங்கைக்கு சர்வாத்ம சமர்ப்பணமாக பண்ணிவிட்டார். மீண்டும் பிக்கித்து அழ ஆரம்பிவிட்டார் கதாதரர். உலகத்துக்கு பெரும் பொக்கிஷமான இந்த கந்தத்தை நீலே எறிவாயா? என் பொருட்டு நீ செய்த லீலையா? இதை என்னால் ஏற்க தகுமா? இது நியாயமா? நீயே சொல். பண்டித சிரேஷ்டன் நீ அல்லவா? நானும் நீயும் நண்பன் என்பதை விட்டுவிடு. ஆனால் நீ ஞான பிராச்சுரியத்தின் ஓர் பராகாஷ்ட நிலையிலே உலவுபவன், பாவோத்ரேகம் பெற்றவன், கிருஷ்ண பக்தியிலே உயர்நிலையை பெற்றவன், ராதா பாவத்திலே உயர்நிலையை பெற்றவன். உன்னுடைய பாவோத்ரேகங்கள் எல்லாம் அடியேன் அனுபவிப்பதற்காக நடக்கின்றன என்று நான் கருதுகின்றேன். இதுவும் ஒரு லீலையா? நான் எழுதிய கிரந்தத்தை என்னிட தான் எடுத்து வைத்துக்கொண்டு நீ எழுதிய மிகவும் உயர்ந்ததான அந்த சொற்றொடர்கள் நிறைந்ததான மிகவும் அழகான இனிமையான படித்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த கிரந்தமாக இருக்கும் அதை எரிந்துவிட்டாயே நியாயமா என்றார். எது நியாயம் அந்நியாயம் என்று எனக்கு தெரியும், நீ சும்மா வா என்று அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஆயினும் அம்மாவிடம் இவர் சொல்லி அழ அம்மா சமாதானப்படுத்தினார். கதாதரா, உன் கிரந்தம் ஜகத்திலே பிரசித்தியாக வேண்டும் என்றால் நிமாயின் கிரந்தம் இருக்குமிடம் தெரியாமல் செய்துவிட வேண்டும். அதை என் வீட்டிலே எங்கு ஒழித்து வைத்தாலும் அல்லது எந்த வீட்டில் வைத்தாலும் நீ கண்டுபிடித்து விடுவாய். உங்கள் இருவரின் நட்பு அவ்வாறு. உங்களுக்கு சர்வ சுதந்திரம் உண்டு. அப்படி இருக்க உன்னுடைய ஞானம் ஜகத் பிரசித்தி அடைய வேண்டும். உன்னுடைய பெருமை உலகோர் பேசும் வண்ணம் இருக்க வேண்டும். உன்னுடைய பெயர் எங்கும் பேசும்படி இருக்க வேண்டும். உன்னுடைய நாமம் பண்டிதர்கள் மத்தியிலே பேசப்படும் விஷயமாக ஆக வேண்டும் என்று கௌராங்கன் தீர்மானித்து விட்டால் உன்னால் எதுவும் செய்ய இயலாது அப்பா என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினாள் அவருடைய தாயார் சச்சி மாதா. அப்பேற்பட்ட நட்பின் ஓர் இலக்கணம் கௌராங்கர் கதாதரர் என்றால் மிகையல்ல. ஜெய் கௌராங்க மகாபிரபு கீ ஜெய், ஸ்ரீவாச ठाकुर महाराज की जय, समस्त सदाचार्य वृंद की जय, समस्त கோட்டி சஜ்ஜனலகு ஜெய். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்வனாமி என்கின்ற ரீதியிலே சைத்தன்ய லீலாமிருதம் பாகம் 10 யதாமதி யதாசக்தி ஸ்ரீவாஸ் ठाकुर மகாராஜ் மற்றும் கௌராங்க பிரபுவின் இடையே ஏற்பட்ட அந்யோன்ய சக்கியபாவம், பிரேமபாவம், சிஷ்யபாவம், நாதபாவம் இவைகளை ஓரளவுக்கு தரிசித்து தத்வாரா உயர்ந்த கௌரபக்த விருந்தத்திலே நாமும் இணைந்து கௌராங்க தேவரின் பெருமையையும் புகழையும் கீர்த்தியையும் அவர் தந்த நாம பக்ஷியை மகாமந்திர ஜபத்தை அனுவர்தம் செய்து உத்தாரணம் ஆவோவாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பஞ்சதத்துவங்களிலே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர பண்டிட் இவர்களுக்கு அடுத்தபடியாக 5வது தத்துவமாக வரக்கூடியவர் ஸ்ரீவாஸ் ठाकुर மகாராஜ். சைத்தன்ய பிரபு மகாபிரபுவின் முதல் நம்பிக்கைக்கு உரிய உயர்ந்த கூட்டாளியாக அதே சமயத்தில் இல்லறவாசியாக விளங்கியதோடு 16ஆம் நூற்றாண்டிலே கௌடிய வைஷ்ணவ பக்தி இயக்கத்தின் ஒரு அடித்தள வேலையை தன் பங்கை ஆற்றிய மகனீயர் இவர். புராணங்களின் கூற்றுப்படி நாரதமுனியின் அவதாரமாகவும் பஞ்சதத்துவத்தின் இன்றியமையாத இணைப்பாகவும் உறுப்பினராகவும் கருதப்படுகின்றார். இவர் நவத்வீபத்திலே இவருடைய இல்லம் ஸ்ரீவாச அங்கன் என்று அழைக்கப்படும் அவருடைய இல்லம். சைதன்ய மகாபிரபுவும் அவர்களுடைய பக்தர்களும் ஒவ்வொரு இரவும் கூட்டாக வந்து சேர்ந்து சங்கீர்த்தனம் செய்வதற்காக ஒரு கூடும் மைய புள்ளியாகவே இந்த ஸ்தலம் விளங்கிற்று. எண்ணற்ற நாட்கள் அல்லும் பகலும் பகவத் விஷயமே ஒலிக்கின்ற உயர்ந்த மகா புண்ணிய பூமியாக இது மாறிற்று. தெய்வீக பிரமிப்பின் வெளிப்பாடு அனைத்தும் ஸ்ரீவாஸ் ठाकुर இல்லத்தில்தான் மகாபிரபு தனது நெருங்கிய பக்தர்களுக்காக, உத்தமாதிகாரிகளுக்காக தெய்வீக பாவத்தை தான் பல வித ரூப வடிவங்களிலே உன்னதமான பாவ பிரகாசத்தை, மகாபிரகாச லீலையை வெளிப்படுத்திய இடம். நள்ளிரவிலே தனது இளம் மகன் காலமான பொழுது முழுமையான சரணாகதிக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஸ்ரீவாஸ் பண்டிட். அவருடைய மகன் இறந்து விட்டான். ஆனால் மகாபிரபுவுடன் இணைந்து இரவு முழுவதும் தடையின்றி சங்கீர்த்தனம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை மறைத்து விட்டார். தன் குடும்பத்தினரை அழ வேண்டாம் என்று வலியுறுத்தினார். என்றால் அவருடைய உயர்ந்ததான அந்த நற்குணத்தின் பெருக்கு இதை எவ்வாறு நாம் அனுபவிக்க இயலும், எவ்வாறெல்லாம் அவருடைய கருணை வெள்ளத்திலே மூழ்கி எழ முடியும் என்பதை ஸ்ரீவாஸ் பண்டிட் மகாராஜ் அவர்களின் நற்பங்கின் வாயிலாக தெரிய வருகிறது. கௌடிய சம்பிரதாயத்திலே ஸ்ரீவாச பண்டிதர் தடஸ்த சகியாக, அதாவது ஒரு பெரும் ஆற்றலின் உள்ளார்ந்த அனுபவம் நிறைந்தவரான
மகாபிரபுவுக்கு விளங்கினார். மகாபிரபுவின் பெரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். மகாபிரபுவின் அநேக வெளிப்பாடுகள், தெய்வீக வெளிப்பாடுகள் இவருடைய இல்லத்தில் சிவா சங்கன் என்கின்ற அவருடைய வீட்டில்தான் நடைபெற்றது. இவருடைய வீட்டில்தான் பிரபு தன்னுடைய முக்கண்ணை காட்டினார், காதுகளின் அழகை காட்டினார், கைகளின் ஓடுகின்ற ரெக்கைகளை காட்டினார், சங்க சக்கரத்தை ஏந்திய கோலங்கள், ஷட்புஜ கோசாயியாக தரிசனம், இவ்வாறு அனைத்து விதமான உயர்ந்த தெய்வீக வெளிப்பாடுகள் அனைத்தும் பாவ பிரகாசம் அனைத்தும் பாவ பிரகாஷ லீலை முழுதும் இவருடைய வீட்டிலே தான் நடைபெற்றது என்றால் இவர் பெற்ற பாக்கியம்தான் என்ன! அந்த நவத்வீப கிராமங்கள் அனைத்துமே இவருடைய கைங்கரிய விசேஷத்தினாலே ஜுவலிக்க ஆரம்பித்தது, புண்ணிய பூமியாக திகழ்ந்தது. பெரிய தேன் அடையை பார்த்த அனைத்து விதமான பிரமங்களும் ஓடி வந்து எதை நக்குமோ அதுபோல் மகாபிரபுவின் இடமிருந்து ஏற்பட்ட பிரகாச லீலைகள் அனைத்தையும் அனுபவிப்பதற்காக உத்தமாதிகாரிகள் அனைவரும் இரவோடு இரவாக இங்கு வந்து பிரபுவுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்து பிரபுவின் திருவாய் அமுதமாக பாகவத புராணத்தை கேட்டு அத்வைதாச்சாரியர் கதாதர பண்டிதர் இவர்களுடைய நட்பினாலே மலர்ந்த உயர்ந்த ஞான சுகந்தம் மிக்க பிரேம சுகந்தம் மிக்க பக்தி ரசம் பெருக்கிய ஒரு இடம்தான் நவத்வீபம். இவர் சிவா சங்கனிலே வாழ்ந்து வந்தார். தான் இவ்விடம் காசி மகாராஜன் முஸ்லிம் தலைவர் ராஜன் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த இடம். அவனோ கௌடிய இந்து மதத்தை கடுமையாக எதிர்த்தவன். அவன் சொன்னான், மகாபிரபு ஒருமுறை தன்னுடைய கனவிலே வந்தார், அவர் வாக்கை தட்ட முடியாமல் இன்று வரை நான் வெளிப்படையாக கௌடிய மதத்தை எதிர்க்கவில்லை என்று வாக்கு தந்தார், அதுபோல் நடந்து வருகின்றேன் என்று அவன் கூறினான். ஸ்ரீனிவாச தாக்கூர் இதற்கு இங்கு வருவதற்கு முன்னாக ஸ்ரீ ஹட்டா என்கின்ற இடத்திலே வெகு காலம் இருந்தார். ஆனால் தன்னுடைய உத்தம நண்பர்களான கதாதரர், அத்வைதாச்சாரியர் போன்ற மகனியர்களை தான் இழந்து விட்டோம் என்பதை உணர்ந்தார். அடுத்த நவத்வீபத்துக்கு தன் இருப்பிடத்தை மாட்டிக்கொண்டார். அவர் செய்த மகத்தான அந்த இடமாற்றம்தான் நாரதாம்ச சம்பூதரான இவருக்கு இவருடைய இல்லத்திலே அனைத்து பாவ பிரகாச லீலைகளும் நடந்தன. இந்த ஸ்ரீனிவாச டாக்கூர், ஸ்ரீவாஸ் டாக்கூர் என்று கூறுவர். அவருக்கு 3 தம்பிகள், ஸ்ரீபதி, ஸ்ரீராமா, ஸ்ரீநிதி. இவருக்கு ஒரே ஒரு குழந்தை. அவனோ சிறு வயதிலே இறந்து விட்டான். இறந்தது கூட மகாபிரபுக்கு தெரியக்கூடாது என்று பாடுபட்டு மறைத்தவர். பஞ்சதத்துவ வைஷ்ணவ நிகூட மந்திரசாரத்திலே இவருக்கு ஒரு நிலையாத ஸ்தானம் அமைந்திருக்கின்றது என்றால் இவருடைய பெருமையை என்னென்று கூறுவது. ஒரு நாள் இரவிலே கௌராங்கர் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தார். ஸ்ரீனிவாச டாக்கூருக்கு ஒரு புரியாத இனம் புரியாத ஒரு பெரிய ஜுவரம் வந்து உடம்பெல்லாம் நடுங்கிய வண்ணம் இருந்தது. தான் உயிரோடு இருக்கின்றோமா இல்லையா என்ற எண்ணம் கூட ஏற்பட்டு விட்டது. அவர் கூட இருந்த வீட்டு ஜனங்கள் எல்லாம் இவருடைய நிலையை கண்டு அழ ஆரம்பித்து விட்டனர். இந்த அழுகையின் குரல் பஜனையோட பெரிதாக ஆகிவிட்டது. உடனே அங்கு ஸ்ரீவாஸ் டாக்கூர் ஓடிச் சென்றார். அந்த ரூமை, அந்த அறையை தான் உள்ளே சென்று கதவு சாத்தி கொண்டார். தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டான் என்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று அழுது கொண்டு எல்லாரையும் பிரார்த்தித்தார். மகத்தான மகனியர் வராதவர் வந்து இவ்வளவு காலம் நமக்கு நாம சங்கீர்த்தன அமுதத்தை தந்த வண்ணம் இருக்கையிலே அவருடைய பாவத்திற்கு இடைந்தலாக நாம் இருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணத்திலே அவர் கூறினார். அவன் மிருத சரீரம் பிராணவியோக காலத்திலே மகாபிரபு இங்கு இருக்கையிலே நாம் பண்ணிய பாக்கியம் எவருக்கு கிடைக்கும் என்றெல்லாம் ஆறுதல் கூறி அவர்களை அடக்கமாக இருக்கும்படி கூறிவிட்டு முன்போல் கௌரபந்தத்திலே வந்து சேர்ந்து கொண்டு தன்னை மறந்தார், ஆடினார், பாடினார், கண்களிலே நீர்ப்பெருக்கினார். பிரபுவின் திருவடியிலே விழுந்து புரண்டார், எழுந்தார், அழுதார், ஆலித்தார். அவருக்கும் பரவச நிலை ஏற்பட்டது. அப்பொழுது மகாபிரபு ஆடிக்கொண்டே இருந்தவர், இவனுடைய மிருத சரீரம் இருக்கின்றது, அவன் வைகுண்ட தாமத்துக்கு எழுந்தள்ளிவிட்டான், நீங்கள் அழ வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அழுங்கள். ஆனால் இங்கு நடக்கும் மகா சங்கீர்த்தனத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க ஆகாது என்று ஆணையிட்டுவிட்டு தன் கழுத்திலே ஒரு பானையை கட்டி கொண்டு பிரவைத்து ஓடும் கங்கையிலே நானும் புஜித்து விடுவேன் பத்ரம் என்று அவர் இட்ட ஆணைக்கு அனைவரும் உடன்பட்டு மறுநாள் பிரபு தெரிய வந்து இவ்வனைத்தும் கண்ணனின் ஓர் லீலையே ஆகும் என்று அவர் கூறிய அனைவரையும் சமாதானப்படுத்தினார். விடிய விடிய சங்கீர்த்தனம் நடந்தது. காலையில் தான் பிரபுவுக்கு இந்த விஷயம் தெரியும்.
அவரும் அழலானார். அப்பொழுது மகாபிரபு ஒரு பெரிய குரலிலே ஒரு வரம் தந்தார். இந்த க்ஷணம் முதல் உன் வீட்டிலே ஏழ்மை என்பது விலகிவிட்டது. நீ வீட்டிலே கதவை சாத்திக் கொண்டு சங்கீர்த்தனம் செய்தாலும் அனைவரும் உன்னை தேடி வருவர். ஆனந்த அனுபவ அலைகளை உமக்கு வித்தரணம் செய்வதற்காக அனைத்து சாதுக்களும் இந்த ஸ்ரீனிவாச அங்கனிலே ஒன்று கூடுவர், கவலை வேண்டாம் என்றெல்லாம் ஆசீர்வதித்து அக்குழந்தை வைகுண்ட தாமத்தை எழுந்தருளிவிட்டான் என்ற விஷயத்தையும் அவர்களுக்கு கூறி அவர்களை சமாதானப்படுத்தினார். அப்பேற்பட்ட மகாபிரபுவின் அத்தியந்த உண்மையான பக்தனாகிய ஸ்ரீவாஸ் தாக்கூர் மகாபிரபுவின் நிழலாகவே இருந்து பெரும் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக வாழ்ந்து சிரமப்பட்ட காலத்திலும் பிரபுவின் சங்கத்தினாலே உத்தாரணமாகி பெரிய மகனியர்கள் எல்லாம் வந்து கூடி அனுபவிக்கும் மகா சங்கீர்த்தனத்திற்கு தன் வீடு பாக்கியமாக ஹேதுவாக ஆகிவிட்டதே என்று சந்தோஷப்பட்டார் ஸ்ரீனிவாஸ் தாக்கூர். ஜெய் கௌரங்க மகாபிரபு கி ஜெய், கதாதர மகாராஜ கி ஜெய், श्रीवास ठाकुर महाराज की जय, पंचतत्व रूप की जय, दिव्य मधुर भगवन नाम की जय.